என் பேர் சந்திரசேகர். ஒரு மெக்கானிக்காக இருக்கேன். மெக்கானிக்காக ஒர்க் ஷாப் போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பா வந்து 98ல் இறந்தாங்க. இறந்தபோது பார்த்திங்கன்னா, அப்போது கொஞ்சம் நான் சின்ன பையன் தான். அப்போ எனக்கு 15 வயசு. அந்த டைமில் ஆனால் அண்ணன் வந்து அப்பா இருக்கும்போதே அண்ணன் தான். அப்பா கூட இருந்து ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் அப்பா கூட இருந்து நல்லா இது இருந்தது. அப்பா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா புல்லட் மெக்கானிக். ஓல்டு பழைய வண்டிங்க வந்து ஃபுல்லாகவே அப்பா நல்லா பழைய மெக்கானிக் அவர் தான். ஆக்சுவலாக பார்த்தா அடையாரில் பார்த்திங்கன்னா அப்போ ஒன்றும் ஒர்க் ஷாப்லாம் கிடையாது. அப்பா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2016ல் 15 வந்து தான் அண்ணன் வந்து இல்லை உனக்குன்னு இன்னும் தனியாக ஒன்றும் பொறுப்பு எல்லாம் வரணும். ஏன்னா நம்ம இப்படியே 2 பேர் இருந்தால் யாருக்கும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யோசிப்பாங்க, என்ன அண்ணன் கூடயே இருந்து இப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு சரி அண்ணன் வந்து தனியாக பார்த்து ஒரு பொறுப்பாக வந்து எனக்கு எல்லாமே அவர் தான் பண்ணி கடை டூல்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாமே அவர் தான் வச்சு எனக்கு பாலவத்தில் ஒரு கடை வச்சு கொடுத்தாரு. இப்போ கஸ்டமர் ஹெல்ப்பும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜாபும் நம்ம கரெக்டாக டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 9 o'clock 9:30 மேக்ஸிமம் காலை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி ரன் பண்ணோம்னா மேக்ஸிமம் நைட்டு 9:30 ஒர்க்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஜாப் நம்ம நைட் பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மணி அப்படி எடுப்போம். மற்றபடி டைமிங் இது தான். நம்ம ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைனா குழந்தைங்க சப்போர்ட்டும் சரி, ஒய்ஃப் சப்போர்ட்டும் சரி, வெளியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது. சில கஸ்டமர் வந்து இப்போ சின்ன ஒரு செயின் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா ஒரு 30 ரூபா கொடுக்குறாங்கன்னா சேஞ்ச் இல்லை நான் அப்புறமா தரேன். இப்போ நம்ம கியூஆர்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த 30 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அந்தமாரி வந்து கியூஆர் ஒன்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ல போனால் நல்ல ஃப்ரெண்டு பிராணேஷ். ஆக்சுவலாக அவர் சொல்ல போனால் ஃப்ரெண்டோட பேர் தான் என் பையனுக்கே வச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டை. ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாப்புல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் எல்லாமே அவங்க அப்பா எங்கள் அப்பா எல்லாம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் அப்படியே தான் ஃபேமிலி மெம்பர் இல்லை எல்லா விஷயத்துலையும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாப்புல. எல்லா விஷயத்துலையும் பிஸ்னஸ் விஷயம் சரி, நல்லா வீட்டில் ஃபேமிலியில் என்ன பிரச்சனை எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு கூட இருந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பார். அதனால் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஃப்ரெண்டில் பார்த்தோன்னா பிராணேஷ்.